எல்லாருக்கும் வணக்கம். நாம இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ராதிகா வீட்டை விட்டு போனது தான் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி ஒரு பக்கம் ரொம்ப யோசிக்கிறாங்க. என்ன வேண்டான உதவி தலைமையில் கோபி எதுக்காக பார்க்க போயிருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஒரு தப்பு கணக்கு போட்டு யோசிச்சுட்ருக்காங்க. ஈஸ்வரி பண்ணுறது எல்லாமே தப்பு அப்படிங்கிறத புரிய வைக்கிற விதமாக நம்ம பாக்கியா வந்து எடுத்து சொல்கிறாங்க. ஆனால் அதை எதையுமே யோசிக்காமல் நம்ம பாக்கியாவை ரொம்ப ஆஷா பேச ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஈஸ்வரி. இதனால் கடுப்பான நம்ம பாக்கியா வந்து அத்தை நீங்கள் ரொம்ப தப்பு பண்ணுறீங்க, உங்களுக்கு அசிங்கமாக இல்லை எப்படி பண்ணுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம பாக்கியா வந்து சொல்கிறாங்க. இதை எதிர்பாராத நம்ம ஈஸ்வரி ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. அதோடு நிறுத்தாமல் நம்ம பாக்கியா என்ன பண்ணுறாங்கன்னா, அத்தை நீங்கள் எனக்காக நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, நான் இல்லைன்னு சொல்லலை, அதுக்காக நீங்கள் இப்போ பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு. ஒரு பக்கம் ராதிகாவையும் வாழ விட மாட்டேங்கிறீங்க, இன்னொரு பக்கம் உங்களோட பையனோட வாழ்க்கையை நீங்கள் சேர்த்துக்கு எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் பையனை உங்களோட முந்தானைக்குள்ளேயே முடிஞ்சு வைக்கணும்னா எதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க? அதனால் நான் ஒரு பக்கம் பாதிக்கப்பட்டேன், இப்போ ராதிகாவும் சேர்ந்து பாதிக்கப்படுறாங்க, நீங்கள் பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா கிளம்பிடுறாங்க. இதனால் ஈஸ்வரி வந்து ரொம்ப மனக்குமரில் இருக்காங்க. ஒருவேளை பாக்கியா சொல்கிறது எல்லாமே நிஜம்தானா, நம்ம ரொம்ப செல்ஃபிஷாக யோசிக்கிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தீவிரமாக யோசிக்கிறாங்க. ஆனாலும் அதுக்கு விடை தெரியாமல் நம்ம பண்ணுறது சரியா தப்பா, பாக்கியா சொல்கிறது எல்லாமே சரிதானா, கோபியே அவனோட விருப்பப்படி நம்ம வாழ விட்டுருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு பல குணங்களை யோசிக்கிறாங்க. யோசித்து என்ன பண்ணுறாங்கன்னா, சரி கோபியை நம்ம இதுக்கப்புறம் நம்மளோட கண்ட்ரோலுக்குள்ளே வச்சுருக்கக்கூடாது, அவனுக்குன்னு மனைவியே இப்போ ராதிகா தானே இருக்கா, அப்போ கோபியை அவளோட இருக்கிறது தானே சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம செலியனும் இனியாவும் என்ன பண்ணுறாங்கன்னா, அம்மா பேசுகிறதுலேருந்து பார்த்தா அம்மா பக்கம் நியாயமாக இருக்குது, ஆனால் அதுக்காக அப்பா இப்போ உடம்பு சரியில்லாத நேரத்தில் அவங்களோட வீட்டில் இருக்கிறது சரியாக இருக்காது, அவருக்கு திரும்ப அதனால் ஏதாச்சும் பிரச்சனை ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் யோசிக்கிறாங்க. ஆனால் அவங்க வீட்டில் நடந்த பிரச்சனை எதுவுமே இவங்களுக்கு தெரியல. ஏன்னா கோபி நேராக ஃபீலிங்கோட வீட்டுக்கு வந்திருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக அந்த விஷயத்தை பற்றி ஷேர் பண்ணியிருப்பார். அவர் வீட்டுக்கு வராமல் நேராக ஒயின் ஷாப்பில் போய் உட்காந்து குடிச்சிக்கிட்டு இருக்காரு. இந்த விஷயம்லாம் வீட்டில் தெரிய வந்தது அப்படின்னா எல்லாருமே ரொம்ப வருத்தப்பட போகிறாங்க. என்னாக போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.